ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்ன, புதிய வாக்காளர் அடையாள அட்டை ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து உடனடியாக பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு சிவப்பு கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போது வீடியோக்கு போகலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு NVSP அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணினதும் இதில் ஃபஸ்ட்லேயே நேஷ்னல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் டைரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் போகும் நமக்கு. இப்போ ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் இப்போ இந்த பேசிக்காக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் லாகின் பண்ணி தான் நம்ம நியூ ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணோம். அதனால் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணோம். அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த கட்டத்தில் டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்சா பார்த்து டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இந்த என்டர் ஓடிபி அப்படிங்கிற கட்டத்தில் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினது இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வெரிஃபைடுன்னு வருது பாருங்கள். இது மாதிரி வெரிஃபைடுன்னு வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ கவ் யூபிஐசி நம்பர் அப்படின்னு டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம இப்போ நியூ ஓட்டர் ஐடிக்கு தான் அப்ளை பண்ணுறோம். அதனால் ஐ டோன்ட் ஹவ் யூபிஐசி நம்பர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய நேம், அதாவது ஃபஸ்ட் நேம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் உங்கள் நேம், லாஸ்ட் நேம் இனிஷியல் போட்டுங்க, இல்லைனா அப்பா பேர் போட்டுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு நம்ம தான் க்ரியேட் பண்ணோம். கீழே பாஸ்வேர்டு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. 6 லெட்டர்ஸ் மினிமம் இருக்கணும். அதாவது நம்பர்ஸு, லெட்டர்ஸு, அதுக்கப்புறம் கேபிட்டல் லெட்டர் இது மாதிரி மிக்ஸ் ஆகி வர்றது மாதிரி நம்ம ஸ்பெஷல் கேரக்டரோட மிக்ஸ் ஆகி வர்றது மாதிரி பாஸ்வேர்டு வச்சுங்க. ஞாபகத்தில் உள்ளது மாதிரி வச்சுங்க. இது பாஸ்வேர்ட்லேயும் டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் அதே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் ஆகிடும். இதுக்கப்புறம் இப்போ யூசர் நேம்னால் இப்போ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி இதில் டைப் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு இந்த கட்டத்தில் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த கேப்சா பார்த்து இந்த கட்டத்தில் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனதும் இப்போ இந்த நேஷ்னல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலுடைய ஹோம் பேஜ் இது தான். இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இன்க்ளூஷன் ஸ்லாஷ் போட்டு என்ரோல்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதுதான் நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சிட்டிசன்ஷிப் கேட்குறாங்க. அதாவது ஐ ரிசைடு இன் இந்தியாவில் தான் வசிக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. அதை டிக் பண்ணிங்க. டிக் பண்ணி முடிச்சுட்டு செலக்ட் ஸ்டேட்டுங்கிறாங்க பாருங்கள். அது தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ சட்டமன்ற தொகுதி, அதாவது உங்களுடைய சட்டமன்ற தொகுதியை இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். அதில் உள்ள எல்லா சட்டமன்ற தொகுதியும் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சட்டமன்ற தொகுதியை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே என்டர் போஸ்டல் அட்ரஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் ஸ்டேட்டு தமிழ்நாடு செலக்ட் ஆகிருக்கும் ஆல்ரெடி. இப்போ டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணோம். நீங்கள் இப்போ இருக்கிற டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீட்டு நம்பர், ஹவுஸ் நம்பர், அதே தமிழ்லேயும் டைப் பண்ணணும். எல்லாமே கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிங்க. ஏன்னா நம்ம தான் இந்த ஒர்க்கை பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் டவுன் ஆர் வில்லேஜ்னு இருக்கு பாருங்கள், அது உங்களுடைய கிராமத்து பேர். இதெல்லாம் டைப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இப்போ இந்த மேலே கொடுத்த அட்ரஸில் எந்த வருஷத்துலேருந்து இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வாடகை வீட்டில் இருப்பாங்க, லீஸுக்கு இருப்பாங்க, இது மாதிரி இருப்பாங்க. ஆனால் சொந்த வீடு வேறு ஒரு இடத்துல இருக்கும். நீங்கள் இப்போ கரண்ட்டாக இருக்கிற வீட்டில் எந்த இயர்லேருந்து இருக்கீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். டேட்டு இதில் இருக்கும், அதில் செலக்ட் பண்ணணும். நீங்கள் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இருக்கிற ரெசிடென்ஸுக்கான ஒரு ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், அது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் டைப் ஆஃப் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள். அதை செலக்ட் பண்ணி நீங்கள் அதில் எந்த டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, கேஸ் கனெக்ஷன் பில்லு, இது மாதிரி என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அதாவது என்டர் ஃபேமிலி இபிஐசி இஃப் அப்ளிகபிள், அதாவது வீட்டில் யாராவது இபிஐசி நம்பர்னால் அது ஓட்டர் ஐடி நம்பர்,
வீட்டில் அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இது மாதிரி அம்மா அப்பா யாருக்காவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்டர் யுவர் பர்த் டீட்டெயில், அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்தது வந்து நம்ம இருக்கிற அட்ரஸ் தான் கொடுத்தோம். இப்போ வந்து பர்த் டீட்டெயில், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அந்த டீட்டெயிலாம் கொடுக்கணும். அதாவது டேட் ஆஃப் பர்த்தை ஃபஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து எந்த வில்லேஜ், அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்கு, இதில் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்லோடு டாக்குமெண்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது ஏஜ் ப்ரூஃப்க்கு. ஏன்னா பர்த் டீட்டெயில் தான் இங்கே கொடுக்குறோம், அதனால் ஏஜ் ப்ரூஃப்க்கு வந்து 10th மார்க் ஷீட்டு இதிலே கொடுத்துருப்பாங்க. டைப் ஆஃப் டாக்குமெண்ட், மார்க் ஷீட் ஆஃப் கிளாஸ் 10 ஆர் 8 ஆர் இப்படி இருக்கும். அதாவது மார்க் ஷீட் இல்லை படிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு வேறு என்ன டாக்குமெண்ட், அதில் வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கனாலே தெரியும். வேறு என்ன டாக்குமெண்ட்டை கையில் வச்சுருக்கீங்களோ அதில் இருக்கிற டாக்குமெண்ட் மேட்ச் ஆச்சுன்னா அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஏஜ் டிக்ளரேஷன், அதாவது டிக்ளரேஷனுக்கு வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஏஜ் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்குது. அந்த ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். இதை நீங்கள் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதாவது உங்களுடைய நேமு, அதுக்கப்புறம் வந்து ரிலேட்டிவ் நேம், அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பிளேஸு, டேட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர். இந்த ஃபார்ம் வந்து ஹிந்தியில் தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. தெரிஞ்சவங்களுக்கு கேட்டாவது ஃபில் பண்ணிங்க. ஏன்னா ஃபஸ்ட்டில் நேமு, அதுக்கப்புறம் வந்து ரிலேட்டிவ் நேம், அட்ரஸ்ஸு, ரிலேட்டிவ்னா அப்பா பேரே போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே இந்த கடத்தில் கீழே பார்த்துங்க பிளேஸு, டேட்டு, இங்கே சிக்னேச்சர். இதை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடணும். இதில் வந்து ஏஜ் ஆஃப் டிக்ளரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்லோட் பண்ணோம். மேலே ஏஜ் ஆஃப் ப்ரூஃப் தான் சர்டிஃபிகேட், அதாவது ஏஜ் இருக்கிறது கரெக்டாக இருக்கிற மாதிரியான ப்ரூஃப் அப்லோடு பண்ணணும். இது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்டர் யுவர் பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நேம் வந்து கரெக்டாக வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வந்து தமிழ்லேயும் வந்து கீபோர்டு கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் சர்நேம் இஃப் எனி இருந்துச்சுன்னா கொடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெண்டர் ஆஃப் அப்ளிகண்ட், மேலா ஃபீமேலா அப்படிங்கிற ஆப்ஷன், இதையும் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு கீழே வந்து என்டர் யுவர் ஃபாதர் ஆர் மதர் ஆர் ஹஸ்பண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு, அம்மா அப்பா ஹஸ்பண்ட், இதில் வந்து யார் நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ செலக்ட் பண்ணிங்க. மேரேஜ் ஆன லேடிஸ் வந்து ஹஸ்பண்டை செலக்ட் பண்ணுவாங்க, மற்றவங்களாம் வந்து அப்பா பேர் இல்லை அம்மா பேர், உங்களுடைய ஆப்ஷன் தான் இது. இதுக்கப்புறம் நேம் ஆஃப் ரிலேட்டிவ் அப்ளிகண்ட்டு, என்ன ரிலேட்டிவ், மேலே ஹஸ்பண்டுன்னு கொடுத்துருந்தீங்கன்னா ஹஸ்பண்டோடைய நேம், அப்பான்னு கொடுத்துருந்தீங்கன்னா அப்பா பேருங்க டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ்லையும் டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு கீழே வந்து யுவர் ஃபோட்டோ வந்து ஒரு தெளிவான ஃபோட்டோ வந்து பிடிச்சி வச்சிங்க. அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. இதுக்கு வந்து ஃபைல் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, ஜேபிஜி, ஜேபெக், 2 ஃபார்மேட்டில் தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும். ஃபைல் சைஸ் வந்து 2 MB வரலாம், எல்லாத்தையுமே வந்து 2 MB வரலாம் ஃபைல் சைஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி ஆப்ஷனல் தான். இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் ஆப்ஷனல். ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம மொபைல் நம்பர் இமெயில் ஐடிலாம் கொடுத்துருப்போம். மொபைல் நம்பர் கம்பல்சரி ஸ்டார்டிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே. அதனால் உள்ளே வேறு ஏதாவது நம்பர் கொடுக்கணுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இது ரெண்டுமே வந்து ஆப்ஷனல் தான். இந்த இடத்துல ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க. அதனால் கொடுக்குறதுனா கொடுங்க, இல்லைன்னா விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ வந்து நம்ம ஃபைனல் ஸ்டெப் வந்துட்டோம். அதாவது டிக்ளரேஷன். இது என்னென்னா பிளேஸு, நீங்கள் இப்போ இருக்கிற பிளேஸ் வந்து இதில் டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் டேட்டை போடுங்க. டேட்டை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு, அதாவது டேட்டு வந்து இன்னைக்கு டேட்டு தான் வரும். நம்ம இப்போ தான் டிக்ளரேஷன், அதாவது ஃபைனல் சப்மிட் பண்ணுறோம், இன்றைக்கி தான் ஃபில் பண்ணுறோம் ஃபார்மு, அதனால் இன்னைக்கு டேட்டு வரும். இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீவியூ வரும். ப்ரீவியூ பார்த்துட்டு நம்ம சப்மிட் பண்ண வேண்டியதான். சப்மிட் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு வந்து இது மாதிரி தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் ஃபார்ம் ஆன் NDSP யுவர் ஃபார்ம் ரெஃபரன்ஸ் ஐடி இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும். இது வந்து நீங்கள் சேஃபாக வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க, இல்லைன்னா உங்களுடைய செல்ஃபோனுக்கு SMS வந்துடும். இது பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக கொடுத்து எல்லாமே கரெக்டாக சப்மிட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரமாக அப்ரூவ் ஆகணுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக இப்போ வந்து அப்ரூவ் ஆகிட்டுருக்குது.
அதோடு இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ எலெக்ஷன் நெருங்கிட்டு வர்றதால இப்போ இதனுடைய பணிகள் வந்து தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. இது உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட துறை மூலமா வந்து ஓட்டர் ஐடி வந்து இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பார்த்து உங்களுடைய நியூ ஓட்டர் ஐடி வந்து உங்களுக்கு தேவையான நியூ ஓட்டர் ஐடியை வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.